மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு 60% வந்து ஃபேமிலி லைஃப்க்கு வந்து கொடுப்பேன். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இவங்களோட 40% ஏன் சார் வீக் ஆச்சு? நான் கோவத்தில் எதிர்பார்ப்பு. நான் சொல்கிறது உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பு. சரி, நான் இருக்கிற மாதிரியே சிபி இருக்கணும்னு நினச்சா அது தப்பு. கண்டிப்பாங்க சார். நான் இருக்கிற மாதிரியே ஒரு மனோஜ் இருக்கணும்னு நினச்சா தப்பு. நான் இருக்கிற மாதிரியே ஒரு கார்த்தி இருக்கணும்னு நினச்சா தப்பு. நான் இருக்கிற மாதிரியே பிரியா இருக்கணும்னு நினச்சா தப்பு. இந்த எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கிட்டே இருக்கும். மேஷராசி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்க சார். அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தே கெட் ஃபெயிலியர். சம்டைம்ஸ் வித் த காட்ஸ் கிரேஸ் அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். சம்டைம்ஸ் தே கெட் ஃபெயிலியர். அவங்களுக்கு அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகும். இந்த ஒரு விஷயத்தில் தான் ஃபேமிலியில் வந்து ப்ராப்ளம் ஆகும். இன்னொன்று கோவத்தில் இருக்காங்கன்னு சொல்லுவேன்ல, டக்குன்னு கோவப்படுவாங்க, டக்குன்னு டென்ஷன் ஆவாங்க, கோவப்படுவாங்கன்னு சொன்னேன். இந்த விஷயத்தில் அவங்க ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. ஸோ இந்த 40% அவங்க மாற்றிக்கிறதுக்கு அவங்க முழு முயற்சி எடுத்துக்கணும். சரி, பெருமையில் எனக்கு ஒரு அம்மா வந்து ஜாதகம் பார்க்க வந்தாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து சொன்னாங்க, சார் என் பையன்லாம் மனசில் எதுவுமே வச்சுக்கல, பட்டன்னு எல்லாம் நல்லா குணம் சார், ஆனால் கோவப்பட்டுருவான், அவ்வளோதான். சரி, அம்மாவுக்கு கரெக்ட், அப்பாவுக்கு கரெக்டு. நாளைக்கு ஒரு மனைவி வந்து அது கரெக்டாக இல்லையா? தப்புங்க சார். தப்பு முடியாது. ஸோ நான் அதுதான் சொல்லுவேன், மேஷராசிக்கு எங்கே மைனஸ் ஆகுது, ஃபேமிலி ரிலேஷனில் எங்கே மைனஸ் ஆகுதுன்னா, பொசசிவ் இருக்கும், அதே சமயத்தில் கோபம் இருக்கும், அதே சமயத்தில் தன்னை மாதிரியே மற்றவர்கள்ட்டையும் அதே எதிர்பார்ப்பு அவங்ககிட்ட இருக்கும். இந்த எதிர்பார்ப்பு இருந்தால் ஃபேமிலி லைஃப்பில் 40% பாதிப்பு இருக்குது, 60% சக்ஸஸ் ஆகிடும்.